எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு ஒரு மனிதன் உடைய அஜலை அல்லாஹ் உலகத்தில் எவ்வாறு எந்த இடத்தில் எந்த நேரத்தில் முடிவதாக எழுதியிருக்கின்றானோ அந்த நேரத்தில் அந்த மனிதனுடைய அஜல் தன் ஆட்டோமேட்டிக்காக முடிந்துவிடும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்துடைய வாழ்க்கைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளியை வைத்து நாங்கள் மன்னரை வாழ்வை நோக்கி சென்று விடுவோம். ஒரு பிள்ளை பிறக்குகிறது, அந்த பிள்ளை ஒரு பயனாளியாக சஃபராளியாக இருக்கிறது. அந்த பிள்ளை எதை நோக்கி சஃபர் செய்கிறது? அந்த பிள்ளை அவனுடைய கபரை நோக்கி சஃபர் செய்து கொண்டிருக்கிறது. அவனுடைய மன்னரை வாழ்வை நோக்கி அவன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றான். நாங்கள் மௌத்தை மறந்தாலும் மௌத்தை எங்களை மறக்காது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்கள், வாலிபர்களே, இன்றைக்கு இஸ்லாமிய அல்லாஹுடைய கட்டளையும் ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தையும் குழி தோண்டி புதைப்பதற்கும் அநியாயமாக நாசமடிப்பதற்கும் இன்றைக்கு முஸ்லிம் வாலிபர்களாகிய நானும் சரி நீங்களும் சரி முன்னுதாரணமாக இருக்கிறோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு மனிதர்கள் அனைத்துக்கும் மௌத்தை வைத்திருக்கின்றான். அந்த கியாமத்துடைய நாளில் செம்புத்திரையில் அல்லாஹ் படுக்க வைத்திருக்க நாளில் அல்லாஹ் 7 கூட்டத்தினருக்கு ஒரு நிலையை கொடுப்பான். அது ஒரு கூட்டம் தான் அல்லாஹுக்காகவே அவனுடைய வாலிபத்தை பயந்து அல்லாஹுக்காக பயந்து அஞ்சு வாழ்ந்து அவனுடைய வாலிபத்தை கழித்த வாலிபத்துக்கு அல்லாஹ் நிலையை கொடுப்பான். எனவே கண்ணியமான சகோதரர், நாங்கள் பாவக்கரையை அதிகமாக மேல் சுமந்திருக்கிறோம். எனவே எங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடம் தௌபா செய்து நல்லடியார்களாகிய அல்லாஹ்வுடைய எங்களுக்கு மௌத்தை பயந்து எங்கள் மௌத்தை முன்னோக்கி நாங்கள் அந்த மௌத்துக்கு பயந்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் செல்ல வேண்டும். எனவே கடைசி கட்டத்தில் கலிமாவோட மௌத்தாவதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.